பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் தோழர் இலா புகழேந்தி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு நம்மளுடைய விவேகானந்தர் பாறையில, அதாவது விவேகானந்தர் மண்டபத்துல ஒரு தியானத்தை ஏற்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தொடர்ந்து அந்த தியானம் நடைபெற இருக்கிறது. இது தேர்தல் நேரத்துல இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரா இருக்கிற திரு செல்வ பெருந்தகை கூட என்ன சொல்றாருன்னா, தேர்தல் விதிமுறைக்கு இது மீறல் அப்படின்றாரு. இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு தியானம் என்பது தேர்தல் ஏதாவது இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா, இல்ல இது வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கான ஒரு வேலையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடியினுடைய அரசியல் திருவிளையாடல்கள்ல இதெல்லாம் உண்டு. அவர் எல்லாரும் தன்னை பார்ப்பாங்கன்னு அவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய கட்சி, அவருடைய ஊடகங்கள், அவருடைய செயல் வீடியோ எடுத்து இந்தியா முழுக்கும் போட்டு 57 தொகுதியில தேர்தல் நடக்குதுன்னா அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், தன்னை பற்றி விளம்பரப்படுத்திட்டு அந்த கடவுள் மதம் அந்த மதவெறியை தூண்டி ஓட்டு வாங்கறதுக்கு பிளான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு நீங்க நல்லா நினைக்கணும், சட்டப்படியாக இது தப்பு. வேறு யாராவது செய்திருந்தால் இதே மோடியும் இதே அமித்ஷா கூட்டமும் பெரிய அளவுல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், ஏன்னா சட்டத்தை மீறி எப்படி இதை செஞ்சாருன்னு சாதாரண விஷயமா இருந்தா கூட பெருசாக்குவாங்க. ஆனா பெரிய விஷயமாக செய்கிற மோடி நல்லா தெரிஞ்சு இதுல 2 விஷயங்களை நம்ம பார்க்கணும். என்னட்டா, தன்னை பத்திரிகைகள்லாம் அப்படியே அவர் நரேந்திர தத்தா, நான் நரேந்திர மோடி அப்படின்னு வேற ஒரு இதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒண்ணு நம்ம சொல்லலாம், அந்த நரேந்திரன்றதே அந்த பேரே தனக்கு பிடிக்காமல் அதை தூக்கி எறிந்து விட்டு விவேகமுள்ள விவேகானந்தர் என்று அவர் வச்சுக்கிட்டாரு. அவர் எந்த பேர் தூக்கி எறிஞ்சாரோ பிடிக்கலன்னு, அந்த பிடிக்கலன்னு தூக்கி எறிஞ்சதை எடுத்து வச்சுக்கிட்டு மிஸ்டர் மோடி நானும் நரேந்திரன் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க விவேகானந்தரே அது வேணாம் தூக்கி போட்டாரு போய. அவர் யூஎஸ்ஏல இல்லையா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சாரு சிகாகோல. அதனுடைய வேல்யூ என்ன, உலகம் முழுவதும் சுற்றி வந்தது அந்த 2 வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், என் நாட்டுல இருக்கிற சமயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். சமயங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களை நேசிக்கக்கூடியவர் விவேகானந்தர். அவருக்குன்னு தனியான உலகம், தனியான பார்வை. இந்த RSS கும்பல் கூட்டத்தினுடைய கருத்துல ஒன்ன கூட ஏற்றுக்காதவர் விவேகானந்தர். அவருடைய இடத்துல நீங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் இப்ப போய் உட்கார்ந்துருக்காரு. விவேகானந்தர் தன்னுடைய மனதை மன நிறைவாக அங்கு போய் தியானம் செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டுலாம் போல. ஒரு 500 மீட்டர் கடலுக்கு நடுவுல இருந்த பாறை, இந்த 500 மீட்டரும் கடந்து போய் பாறையில ஏறி தானே உட்கார்ந்தாருன்னா அப்படியே சுத்திலும் அதுதான் இவன் விட்டு எது அதெல்லாம் தனியா அவருடைய மனதை ஒருமைப்படுத்தி இந்த பூமிக்காக, இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்காக அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவரு தியானத்தை மேற்கொண்டார். அதுதான் உலகத்துக்கு எல்லாரும் அவரை பார்த்த உடனே தனி மரியாதை, பெருமை. அப்ப கூட கொஞ்சம் பேர் அந்த விவேகானந்தர் பாறைய அந்த இடத்துல அது எங்களுக்கு சொந்தம், அவருக்கு இல்லைன்னும் போது அதுக்கு பிறகுதான் அந்த இடத்துல பக்தவச்சலம் ஆட்சி காலத்திலேயே அதுக்கு விவேகானந்தர் பாறைன்னு ஒரு பேரை வச்சாங்க, போர்டை வச்சாங்க. அதுக்கு பிறகு 1970 நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் காலத்துலதான் அது முழுமை பெற்றது. அதையும் நம்ம சொல்லி ஆகணும். எதுக்காக இதெல்லாம் நம்ம பேசுறோம், நம்ம சொல்றோம். அப்படி அமைதியாக உட்கார்ந்த இடத்துல கிட்டத்தட்ட 2000 டன்னுக்கு மேல் சக்தி உள்ள ஏர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நடுவுல போய் நான் தியானம் பண்றேன்னு, வெயில், காத்து, இந்த மாதிரியான இது இயற்கையில ஒரு உட்கார்ந்து கொண்டு செய்பவன் என்பது மனசளவுல எல்லாரும் கேட்டுக்கிறவங்க. ஏன்னா இந்த 5 சொல்லுவாங்க இல்லையா, நீரு, நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னா அதுக்கு நடுவுலயே உட்கார்ந்து தன்னை மறந்து விவேகானந்தர் செய்தது மாதிரி மோடி 1 மணி நேரம் கூட இல்ல, ஒரு 5 நிமிஷம் உட்கார சொல்லுங்க பார்ப்போம். வேஷம் கட்டிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு அடுத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு செய்யறத நாங்கள் திராவிட இயக்கத்தின் சார்பாக திராவிட மாடல் மனிதனுக்கு மனிதன் தான், மனிதனை நினை என்று சொன்ன ஐயாவுடைய வழியில நாங்க போலாம். ஆனா இவர்களெல்லாம் நாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு ஏன் விவேகானந்தரை அவமானப்படுத்துறேன்?
ஏன் விவேகானந்தர் பாரு ஏறி உட்கார்ந்துட்டு அவரை இழிவுபடுத்துகிறார், கேவலப்படுத்துகிறார் தான். ஏன்னா இவ்வளவு இன்னொரு வேடிக்கை தெரியுங்களா? சுற்றுலா பயணிகளை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அதை விட மோசம் என்ன தெரியுமா? அந்த ஊர்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க ஊர் மக்கள் கூட நடந்து போக முடியல. அதுக்கு பெரிய பிரச்சனை, போராட்டம். என்ன உயா விட மாட்டேன்னு எல்லாம் சத்தம் போட்டு கத்த, சரி போங்கன்னு சொல்லி செல்போன் எடுத்துக்கிட்டு போக கூடாது. என்னையா நாடு, என்னையா இது நிலைமை? தேர்தல் நடந்து முடிஞ்சு இருக்கு, இன்னும் 57 தொகுதிகள் இருக்கு. நீ எங்கேயாவது போய் ஏதாவது இருந்துட்டு வரலாமே தவிர, இந்த மாதிரி மக்கள் கூடுகின்ற இடத்துல அந்த சுற்றுலா தலத்தை கெடுத்து நடுவுல உட்காந்துக்கிட்டு என்னத்தை கிழிக்க போறேன்? அதுவும் நினைச்சு பாருங்க, உட்காந்துக்கிட்டு மோடிக்கு என்ன நினைவு வரும்? அப்படியே அப்படியே தியானத்துல மூழ்கிறாரா? அந்த 57 தொகுதியில யார் ஜெயிப்பா, இங்க யார் ஜெயிப்பா, அவன் என்னானா, இவன் எங்க போனா, இதுதான் நினைப்பு வரும். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன வேலை? இவனுங்க அம்பானி எங்க இருக்கான், அதானி எங்க இருக்கான், அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? இத பத்தியான சிந்தனைகள் ஓடுமே தவிர, அப்படியே தியானத்திற்கு எல்லாம் பொய், போலித்தனம், நாடகம். மக்களை இனி ஏமாற்ற முடியாது மோடி என்போம். வட மாநிலங்கள்ல இருந்து எங்கேயுமே அமைதி கிடையாது, எங்கேயுமே இந்த ஆளை ஏத்துக்க மாட்டான், விரட்டி அடிப்பாங்கன்னு பயந்து விரட்டி அடிச்சா ஒருத்தனுடைய கடைசி பாதுகாப்பிடம் தமிழ்நாடு என்பதை மோடி நிரூபிச்சிட்டாரு. அமித்ஷா நிரூபிச்சாப்பா, நாங்க எது சொன்னாலும் தமிழன் தான். தமிழ்நாட்டிலே எல்லாரும் பெருந்தன்மையாக வாழக்கூடிய பெரிய மக்கள், பாதுகாப்பு உண்டு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிற நாடு தமிழ்நாடு அப்படின்னா நம்பிக்கையோடு வந்து இங்க பாறையில ஏறி உட்காந்துக்கிற மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை சம்பந்தமா வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இந்த நாடகம், இந்த நடிப்பு எதுவுமே இனி எடுபடாது. 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா வாரணாசியில அவருடைய தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடக்க போகுது. பொதுவா தன்னுடைய தொகுதியில வாக்குப்பதிவு நடக்குதுன்னா அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதியை பார்வையிடுவது வழக்கம். அல்லது அந்த தொகுதியில என்ன மாதிரியான ஓட் போலிங் போயிட்டு இருக்கு, நம்ம தொண்டர்கள்லாம் நமக்கு தான் வாக்கு செலுத்துறாங்களா அப்படின்ட்டு வேட்பாளர்கள் ஒரு பூத்தா போய் பார்க்கிறது வழக்கம். இவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறதால எல்லா பூத்துக்கும் போக முடியலனாலும் குறைந்தபட்சம் அந்த தொகுதியை ஒரு பார்வையிடுவது ஒரு வழக்கமா இருக்கலாம். ஆனா தொகுதிக்கே போகாம அந்த நாளை கூட நான் வந்து தியானம் பண்ணுவேன் அப்படின்னா நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்ற ஒரு மமதையில இருக்காரா? நம்மளுடைய தொகுதியை எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் ஓட்டு விழ போறோம் அப்படின்ற நினைப்புல இருக்காரா? இது எப்படி நம்ம பாக்குறது? வாரணாசி தொகுதி என்பது லட்சக்கணக்கான மக்கள் போய் வரக்கூடிய இடம். பூரி ஜெகநாதன் கோயில் அதெல்லாம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய இடங்கள். இவங்களுடைய கேண்டிடேட், இவருடைய தொண்டர் ஒருத்தரே என்ன பண்ணாரு, பூரி ஜெகநாதரே மோடியினுடைய பக்தர்னாரு. அந்த வார்த்தை சுத்தி சுத்தி அடிச்சது வாரணாசியில. பூரி ஜெகநாதன் இவருக்கு பக்தரா? நம்ம மோடிக்கு ரொம்ப அதிகமா இடம் கொடுத்துட்டோம், மோடியை பெருசாக்கி காட்டியாச்சு, அதனாலதான் மோடி கூட இருக்கவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு அங்கேயே பல அமைப்புகள் இதை கண்டனம் தெரிவித்தன. எங்க வாரணாசியிலேயே. அதுல இன்னொரு ஒருத்தர் அருமையான ஒரு கண்டனம் ஒண்ணு கொடுத்தாரு, அங்க வாரணாசிக்காரங்க தான். அது ரொம்ப தீவிரமான பக்தர்கள் தான். என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் தான் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன், உண்ணாவிரதம் மன்னிப்பு கேட்கணும். மோடி என்னையா செஞ்ச? ஏன் அவனை கண்டிக்க? என்ன செஞ்சிருக்கணும் அவனை? ஏய், இப்படி எல்லாம் பேசுறத போற விடு. யாராவது பேசுனீங்க கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. பூரி ஜெகநாதன் என்னுடைய தெய்வம், அந்த தெய்வத்தை போய் என் பக்தன் சொல்லி உனக்கு கொழுப்பு திமிரடா, கண்டிக்கணுமா? கண்டிக்க. ஏன் கண்டிக்கவில்லை என்ற கேள்வி வாரணாசி முழுக்க சுத்து. இல்ல அவர்தான் கடவுளின் அவதாரம் இல்ல, அதான் வாரணாசி முழுக்க சுத்துது அப்படின்னும் போது அடுத்த கட்டமாகத்தான் இவன் எப்ப பூரி ஜெகநாதன் இவருடைய பக்தர்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்ததோ, ஊர் மக்கள்லாம் எதிர்த்து பெரிய பயிற்சி பண்ணும் போதே ஏங்க அவனை போய் திட்டுறீங்கன்ற மாதிரி அர்த்தம். நான் அவதாரம், மனித பிறவி அல்ல, நானே அவதாரம் தான். அதைத்தான் அவர் சொல்லிட்டார், வேற ஒண்ணு இல்லை. அதுக்குதான் அர்த்தம். அவன் சொன்னது தூண்டி விட்ட உடனே இந்த ஆளு சொல்றாரு, நானே அவதாரம், பயாலஜிக்கலா நான் வந்து இல்ல, மனித பிறவியே அல்ல அப்படின்னு ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி கடவுள் எல்லாம் என் கூட இருக்கிறவங்கன்ற மாதிரி காட்டி விட்டார் ஒரு பிலிம். இதுவும் அங்கு பலரால் எதிர்க்கப்பட்டதை தவிர ஏற்கப்பட்டது அல்ல. இந்த மாதிரி வாரணாசியில இருக்கிற நிலவரம் கலவரமா தெரிஞ்ச உடனே மோடி உழுந்து அடிச்சுக்கிட்டு விவேகானந்தரை பயன்படுத்த
விவேகானந்தர் என்பது வெஸ்ட் பெங்காலு, கொல்கத்தா, இன்னும் அந்த பகுதிகள் அவருக்கென்று ஒரு தனி இடம் உண்டு, மடங்கள் உண்டு. அந்த விவேகானந்தருடைய பெயரை பயன்படுத்தி ஓட்டு வாங்கறதுக்காக இதை காட்டுறதுக்கு நான் தியானம் இருக்கிறேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க, நான் ஒன்னும் தப்பு செய்யல, நானே விவேகானந்தர் போல ஆயிட்டேன் அப்படின்னு துறவி வேஷம் போட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கு. இந்த போலித்தனமான வேஷம் வாரணாசியில கூட இப்ப கலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த தியானம் என்பது வெஸ்ட் பெங்காலுடைய வாக்குகளை குறிவைச்சுதான் பண்றாங்களா, அப்படி பார்க்கலாமா? அவரை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதி எந்த மாநிலம் என்பதெல்லாம் இல்ல. விவேகானந்தருக்கு இருக்கிற மரியாதையை வாக்காக மாற்றுவதற்கு நான் இந்த வேலையை செய்யறேன். அது யார் வேணா எங்க வேணா இருக்கலாம். ஏன்னா விவேகானந்தர் உலக பெரும் பெற்றவர், புகழ் பெற்றவர் இல்லையா? இல்ல இந்த கேள்வி ஏன் கேக்குறேன்னா, சமீபத்துல கூட வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜி விவேகானந்தருடைய பெயரை கெடுத்துட்டாங்க, அந்த விவேகானந்தர் மடத்தெல்லாம் அவமதிச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சச்சரவு ஏற்பட்டது. இப்போ அதற்கு கவுண்டர் கொடுக்கிற மாதிரி இதை பார்க்கலாமா நான் கேட்கிறேன். நீங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியுடைய ஆட்சியில இன்னும் அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இயக்கம், திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி இவங்கதான் பிஜேபி என்பதற்கு அங்க ஒண்ணு இடமும் கிடையாது, வேலையும் கிடையாது. பிஜேபி தூக்கி எறியப்பட்ட ஒன்றாக அங்க கிடக்குது. அந்த இடத்துல தன்னை பெருசாக காட்டணும் போகணும்ன்ற மாதிரி விவேகானந்தருடைய பெயரை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி தனக்கும் ஒரு மரியாதை கிடைக்குமான்னு பாக்குறாரு. அதெல்லாம் மம்தாவா கிளீன் அங்க சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் விவேகானந்தரையே எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க, இவங்களை அந்த பக்கமே விடக்கூடாது, அவ்வளவுதான். சரிங்க சார், இப்போ இதை ஒட்டி தேர்தல் பிரச்சாரம் நடக்குது அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் தொடர்ந்து இதை பண்றது தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி போறாங்க. அவர் 2014 தியானம் பண்ணாரு, 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடியும் தியானம் பண்ணாரு, அதே மாதிரி 2024 தியானம் பண்றாரு. இதை ஏன் அரசியலாக்குறீங்க? அவர் ஒரு கடவுளின் பக்தர், அதனால விவேகானந்தருக்கு முன்னாடி போய் தியானம் பண்றாரு, இதை எதுக்குள்ள அரசியலுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன் இப்படி எல்லாம் காமெடி பண்றானுங்க? எதுக்காக கேட்கிறோம்னா, தியானம், நீ தியானம் பண்றவனாவே இரு, உன்னை யாரு வேணாம்னா, மாசத்துக்கு ஒரு நாள் இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது எங்கேயாவது தியானத்துல போய் உக்காந்துதான் ஒரு செய்தி இருக்க, நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா பாருங்க. 2019 தேர்தல் முடிஞ்சோடனே கேதார்நாத்துக்கு பக்கத்துல இருக்கிற குகை, அந்த பனி குகை ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு சொந்தமானது. அந்த கம்பெனி எடுத்து நிறுவனம் மெயின்டைன் பண்ணுது. அங்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னென்ன இருக்குமோ அவ்வளவு வசதிகளோட அங்க போய் உட்காந்து தியானம் பண்ண 2019 கேதார்நாத்ல. எதுக்கு இதை சொல்றோம்னா, நீ கரெக்டா தேர்தல் முடிஞ்சு கடைசி கட்ட தேர்தல் இந்த மாதிரி நான் தியானம் பண்றேன்னு இந்த நடிப்பெல்லாம் இருக்கு. அதனாலதான் அரசியல் கேட்கறாங்க. தலைவர்கள் கேட்டாங்கன்னா சும்மா கேட்கல. இப்ப எங்க தலைவர் அண்ணன் தளபதி கேட்கிறாங்கன்னா எல்லாவற்றையும் பார்த்து சும்மா எடுத்தோன்னு குறையோ குற்றச்சாட்டும் இல்ல, குறையும் குற்றச்சாட்டையும் சொல்ல வேண்டிய அழுத்தமாக சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்கறது என்னன்னு கேட்டா, நீ இரு, உனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, ரைட். அப்ப என்ன பண்ணிருக்கலாம், நீ இத போல தியானம் பல முறை இருந்திருக்கலாம் இல்லையா? கொரோனா காலத்துல தியானம் இருந்திருக்கலாம். கொரோனா காலத்துல தியானம் இருந்து என் நாட்டை காப்பாத்தி என் மக்களை காப்பாத்தி நீ போய் எங்கேயாவது கிடக்கலாம், கேதார்நாத்துக்கு போயிருக்கலாம், பனி கோயிலுக்கு போயிருக்கலாம், எங்கேயாவது தனியா போய் தொலைஞ்சிடலாம். செய்தியா ஜெயில அப்பெல்லாம் நல்ல சுகத்தை அனுபவிச்சிங்களா? இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ல இதுவரையில் நரேந்திர மோடி போல 8500 கோடிக்கு ஒரு விமானத்தை வாங்கி தனியாக வரக்கின்ற 5 ஸ்டார் ஹோட்டலாக யாரும் வச்சதே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு தொடர்ந்து அயல் நாடுகள்ல சுற்றுப்பயணம் பண்ண ஆளு மிஸ்டர் நரேந்திர மோடி. அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப தியானம் எல்லாம் எங்க மறந்துட்டீங்களா? ஆஸ்திரேலியாவில போய் இந்த அதானியை கூட்டுக்கிட்டு போய் கோல் மையனை வாங்கி கொடுத்தீங்களா? அப்போ ஆஸ்திரேலியா பத்திரிகைகளை அசிங்கமா எழுதலாம். இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் தனியாருக்கு புரோக்கரேஜ் பண்றதுக்காக வராது, கோல் மைன் வாங்கி கொடுக்கறதுக்கு வராருன்னு சொல்லிட்டு கூட அன்னைக்கு அந்த பத்திரிகைகள் கூட எழுதுறாங்க. எதுக்காக இதை சொல்றோம் என்றால், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலைகள்ல நரேந்திர மோடியினுடைய செயல் என்பது எல்லா வகையிலும் போலித்தனமானது, நடிப்புள்ளது. அவ்வளவுதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.